இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரேஷன் அட்டை சார்ந்த ஒரு முக்கியமான தகவலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். மத்திய மாநில அரசு வழங்கும் மேலும் பல திட்டங்களில் பயன்பெறுவதற்கு ரேஷன் கார்டு என்பது முக்கியமானதாக உள்ளது. இந்த ஒரு கார்டு மூலமாகவே பல திட்டங்கள் மூலமாக மக்கள் பயன்பெற முடியும். மேலும் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு வீடு கட்டுவதற்கு பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா நகர்ப்புறங்களில் ரூபாய் 1,30,000 மற்றும் கிராமப்புறங்களில் 1,20,000 வரைக்கும் நிதியுதவி வழங்குறதாக சொல்லியிருக்காங்க. அடுத்து மத்திய அரசின் வீடு வழங்கும் திட்டத்தை போல தமிழ்நாடு அரசும் ஏழைகளுக்கு சொந்த வீடு என்ற கனவை நிறைவேற்றி வருகின்றன. உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் மட்டுமே இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும். அடுத்து 2023ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதான் மந்திரி விஸ்வகர்மா யோஜனா திட்டம் மூலம் தொழிலாளர்களின் நிதிநிலை மேம்படும். உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் இந்த திட்டத்தில் நீங்கள் 1 லட்சம் முதல் 2 லட்சம் வரை கடன் பெற முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேலும் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் கீழ் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கிறது. 3 தவணைகளில் செலுத்தப்படும் இந்த பணம் விவசாயிகளின் வங்கி கணக்குகளில் 2,000 வீதம் நேரடியாக டெபாசிட் செய்யப்படுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்து ரேஷன் கார்டு வைத்துள்ள தொழிலாளர்களின் எதிர்காலத்தை உறுதி செய்வதற்காக ஸ்ராமிக் சுரக்ஷா அட்டையை மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிற 18 வயது முதல் 50 வயதுக்கு இடைப்பட்டவர்களுக்கு 60 வயதில் அரசு ஓய்வூதியம் வழங்குகிறது என்று சொல்லப்படுகிறது. மேலும் மத்திய அரசு விவசாயிகளின் நலனுக்காக பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தையும் செயல்படுத்துகிறது. ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் பயிர் இழப்பு ஏற்படாமல் இந்த திட்டத்தின் மூலம் இழப்பீடு பெற முடியும். மேலும் பெண்களின் முன்னேற்றத்திற்கு உதவும் வகையில் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் திட்டம் சில மாநிலங்களில் உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறுவதற்கும் ரேஷன் கார்டு முக்கியமானதாக உள்ளது. மேலும் மத்திய மாநில அரசு வழங்கும் மேலும் பல திட்டங்களில் பயன்பெறுவதற்கு ரேஷன் கார்டு என்பது முக்கியமானதாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.